ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டில் இந்த இடத்தில் தங்க நகைகளை வச்சா உங்கள் வீட்டில் பணமழை கொட்டுமாம். ட்ரை பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் உள்ள மதிப்புமிக்க பொருட்களை சரியான திசையில் வைத்திருப்பது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கிறது. இந்தியர்களிடையே வாஸ்து மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது ஒரு வீட்டை கட்டுவது அல்லது பொருட்களை சரியான திசையில் வைப்பது குறித்த வாஸ்து குறிப்பிட்ட விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பரிந்துரைக்கிறது. வீட்டில் பொருட்களை சரியான திசையில் வைக்காததால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மிகச்சிலரே விலை மதிப்பற்ற நகைகளை சரியான திசையில் வீட்டில் வைத்திருப்பார்கள். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை நீங்கள் பராமரிக்க விரும்பினால் வாஸ்துப்படி உங்கள் தங்க நகைகளை வீட்டின் சரியான திசையில் வைக்க வேண்டும். இப்போது தங்க நகையை எந்த திசையில் வைக்க வேண்டும்? விலை மதிப்பற்ற உலோக நகைகள் அல்லது தங்க ஆபரணங்கள் அல்லது தங்கம் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் வைக்கப்பட வேண்டும். வீட்டின் வடமேற்கு மூலையில் தங்க ஆபரணங்கள் அல்லது தங்கம், வெள்ளி அல்லது வைரங்களை ஒருபோதும் வைக்கக்கூடாது என்பதை மறந்து விடாதீர்கள். இல்லையெனில் வீட்டிற்கு வறுமை தேடி வரும். எப்போதுமே தங்கள் வைத்திருக்கும் அறையின் சுவர்கள் மற்றும் அதன் தரையை மஞ்சள் நிறத்தில் வரைய முயற்சிக்கவும். மஞ்சள் நிறம் குபேரனுடன் தொடர்புடையது மற்றும் இது செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கிறது. மேலும் இந்த அறையில் ஒரு கதவு மட்டுமே இருக்க வேண்டும். அது வடக்கு அல்லது கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். மஞ்சள் நிற துணி, சிவப்பு அல்லது மஞ்சள் துணியில் குங்குமப்பூவுடன் தங்கத்தை வைக்க வேண்டும். இது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. உங்கள் வீட்டிற்குமே செழிப்பை கொண்டு வருகிறது. நகைகள் அல்லது ஆபரணங்களை தேர்ந்தெடுக்கும் போது சதுரம், வட்டம் அல்லது ஓவல் போன்ற வழக்கமான வடிவங்களில் வாங்கவும். கூர்மையான முனைகள் கொண்ட நகைகள் எதிர்மறை ஆற்றலை அழைக்கும் என்பதால் முக்கோண வடிவ நகைகளை தவிர்க்க வேண்டும். தங்க நகைகள் இருக்கும் லாக்கரின் முன் அதனை பிரதிபலிக்கும் கண்ணாடியை வைக்கவும். லாக்கர் கண்ணாடியில் பிரதிபலிக்கும்படி வைக்கப்பட வேண்டும். பிரதிபலிப்பு நல்ல சகுனத்தின் அடையாளம் மற்றும் வாஸ்துப்படி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிறது. தங்கம் இருக்கும் லாக்கர் அறை எப்போதும் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்வது முக்கியம். பயனுள்ள விதிகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. மேலும் நீங்கள் தினமும் காலையில் லாக்கர் அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இது உங்கள் செல்வம் மென்மேலும் வளர உதவும். வீட்டில் பணப்பெட்டியை வைக்க தெற்கு மற்றும் தென்மேற்கு திசைதான் சிறந்தது. இது கிழக்கு, வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை எதிர்கொள்ளும்படி இருக்க வேண்டும். இது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்கும். எங்கு வைக்கக்கூடாது என கேட்டால் பணப்பெட்டி தெற்கு அல்லது மேற்கு சுவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அது தெற்கு, மேற்கு அல்லது தென்மேற்கு நோக்கி இருக்கக்கூடாது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இது உங்கள் வீட்டில் உள்ள செல்வத்தை வேகமாக கரைக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.